எங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்த வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் முன்னையாம் திருச்சபை புனிதர்களான பிலிப்பு யாக்கோபு என்கிற திருத்தூதர்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. ஆண்டவருக்கு அருகாமையிலிருந்து அவருடைய அன்பை அதிகமாய் சுவைத்து பல்வேறு நிலைகளிலே தங்களை ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாற்றிக்கொண்ட இப்புனிதர்களை பின்பற்றி நாமும் ஆண்டவருக்கு சான்று பகர இப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக அந்தோணி சந்தியாகு குளோரியோ போடக்கூடிய நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற மகள் ஆண்டோ நிவேதாவை இறைவன் கடந்த ஆண்டு முழுக்க நிறைவாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து வந்ததற்கு நன்றியாகவும், வரும் நாட்களிலும் குழந்தைகள் ஆண்டோ நிவேதாவையும் ஹெலினா மேரியையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்து காக்கும்படியாகவும் புனித அந்தோணியார் தூய்மைக்கேல் அதிதர் வழியாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மேலும் அந்தோணியம்மாள் ஒப்புக்கூடிய மரித்தோர் 3ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த கணவர் வின்சென்ட் அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தை இழைப்பாற்றி அடையும்படியாகும். மேலும் குடும்பத்தில் மரித்த வர்கேஸ், மிக்கேல் அந்தோணியம்மாள், மேரி, குழந்தை இயேசு ஆகியோருடைய ஆன்மீக இழைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். அல்போன்சாவு போடக்கூடிய மரித்தோர் 3ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. 3 ஆண்டுகளுக்கு முன் மரித்த அண்ணன் வின்சென்ட் அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தை இழைப்பற்றிடும்படியாகவும் அப்பா வர்கீஸ், அம்மா மிக்கேல் அந்தோணியம்மாள் மற்றும் மேரி, குழந்தை இயேசு ஆசீர்வாதம், எலிஸ் மிக்கேல் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனத்தை இழைப்பற்றிடும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாகவும் அமல் அன்னை வழியாகவும் நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியுமாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவால் எங்களை மகிழ்விக்கின்றீரே. அவர்களுடைய வேண்டலால் உம்முடைய திருமகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பேற்றை அடைய நாங்கள் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 26 முதல் அதிகாரம் 2, இறைவசனங்கள் 3 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 26 முதல் அதிகாரம் 2, 3 முடிய. அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள்,
நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகமுள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாகப் பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எமது வழி, நீயே எமது மொழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது மொழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. 4 திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். 4 திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீ எங்கள் வழியாவாய், நீதி பாதையின் பொருளாவாய். நீ எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உனது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். நீ எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். நீ எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். உம்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போக்கிட, உண்மையின் இறைவா உனதருள் தாரும். உண்மையின் இறைவா உனதருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது மொழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. இயேசையா, இயேசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே,
பிலிப்பே, என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 6 முதல் 14 முடிய. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 6 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி வருவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாளில் நம் அன்னையாம் திருச்சபை புனிதர்களான பிலிப்பு, யாக்கோபு என்கிற திருத்தூதர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. ஆண்டவர் இயேசுவை அடுத்தவருக்கு அறிமுகம் செய்து வைப்பதிலே பிலிப்பு முதன்மையானவராக இருந்தார். திருச்சபை தலைவராக பேதுரு இருந்தாலும் பின்னணியில் வலிமை வாய்ந்த தலைவராக இருந்தவர் புனித யாக்கோபு என்றும் நாம் அறிகிறோம். ஆகவேதான் பல்வேறு நிலைகளில் தூய பவுல் திருத்தூதர்களை சந்திக்க வருகிற போது, திருச்சங்கத்தை கூட்டுகிற போது, அந்த இடத்திலே யாக்கோபு தான் முதன்மையானவராக இருந்து அவர்களை நல்வழிப்படுத்தினார் என்றும் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இப்படியாக பல நிலைகளில் ஆண்டவரோடு இணைந்து பயணிப்பதிலே தங்களுடைய வாழ்க்கையை முதன்மையாக செயல்படுத்தியவர்கள்தான் புனித பிலிப்பும் யாக்கோபும் என்று நாம் அறிகிறோம். இந்த திருத்தூதர்களுடைய நாளில் நாம் ஆண்டவரை நினைவு கூர்ந்து நன்றி கூறி அவர்களுடைய வாழ்வில் இருந்த ஆர்வமும் ஈடுபாடும் நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த வேளையிலே உருக்கத்தோடு ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு முதல் வாசகம் வேறு நிலையில் எடுக்கப்பட்டது. வழக்கமாக வரக்கூடிய வாசகத்திற்கு பதிலாக இந்த முதல் வாசகம்
தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் முதல் அதிகாரம் 26 முதல் 2வது அதிகாரம் 3வது வசனம் வரை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். இதில் நாம் இந்த 2வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனைக்காக வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்தபோது 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, 7ஆம் நாள் என்பது ஓய்வின் நாள் என்று நாம் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு அந்த நாளில் விடுமுறை என்பதால் இன்னும் அதிகமாக எல்லோருக்கும் தெரிகிறது. உலகெங்கிலும் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் ஓய்வு நாள். அந்த நாளில் நாம் நம்முடைய விருப்பம் போல நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு, சூழ்நிலை எல்லாமே நமக்கு நிரம்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், அந்த நாள்தான் நமக்கு பல்வேறு நிலைகளிலே எல்லா வேலைகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாளாக நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ முறைப்படி நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே 7ஆம் நாள் என்பது ஓய்வு நாள் மட்டுமல்ல, அது ஆண்டவரின் நாள் என்னும் சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, 7ஆம் நாள் ஓய்வு நாள் மட்டுமல்ல, அது ஆண்டவரின் நாள். இன்னும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே இது வழிபாட்டு நாட்களில் இந்த 7ஆம் நாளை கடந்திருநாள், ஆண்டவரின் நாள், ஆண்டவரை நீங்கள் கட்டாயமாக சந்திக்க வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளை நாம் தியானிக்கிற போது இந்த 7ஆம் நாளினுடைய உண்மை தெரிந்தால்தான் நாம் இந்த நாளினுடைய முக்கியத்துவம் தெரிந்து ஆண்டவரை நாடுவோம் என்பதனை நாம் நினைத்து பார்க்கிறோம். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்ன? 7ஆம் நாள் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் மற்ற 6 நாட்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லையா? விவிலியத்தில் நீங்கள் பாருங்கள், முதல் அதிகாரம் தொடங்கி ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தொடக்க நூல் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தோம்னு சொன்னால், அங்கே மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கும். அதே போல 8வது வசனத்தை பாருங்க, மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிவுற்றது. அதே போல 3வது நாளுக்கு வாருங்கள், 13வது வசனம், மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள். அதே போல 4வது நாளை பாருங்கள், 19வது வசனம், மாலையும் காலை நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. அதே போல 5வது நாளுக்கு வாருங்கள், 23வது வசனம், மாலையும் காலை நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அதே போல 6வது நாள் போடப்பட்டிருக்கிறதா? வாசிங்க, 31வது வசனம், மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, இந்த 6 நாட்களையும் குறிப்பிடுகிற போது மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது, 2ஆம் நாள் முடிந்தது, 3ஆம் நாள் முடிந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 7வது நாளை மட்டும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 2வது வசனத்தை வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். 3வது வசனம், கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். அன்பார்ந்தவர்களே, மற்ற 6 நாட்களையும் ஆண்டவர் படைத்தார். படைத்து அவையெல்லாம் நல்லதென கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4, 5, 6 என்று 6 நாட்களும் நிறைவு பெறச் செய்கிறார். ஆனால் 7வது நாளுக்கு வருகிற போதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 3வது வசனத்திலே வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் அந்த நாளுக்கு ஆசி வழங்கினார், அதை புனிதப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படி பார்க்கிற போதே 7ஆம் நாள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்பதனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், 7ஆம் நாள் என்று சொன்னால் நாம் ஆண்டவரில் இணைந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆகவே அந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், புனிதப்படுத்தியிருக்கிறார். எதற்காக? இந்த 7ஆம் நாளில் ஆண்டவரோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பாக நாம் நினைத்து பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம், மனிதனை படைத்து முடித்த பிறகு 6வது நாளில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கிறோம். 6ஆம் நாளில் மனிதனை உருவாக்குகிறார். அவனுக்கு சாப்பிடுவதற்கான புற்பூண்டுகள், விலங்குகள், பறவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்பாடு செய்து முடித்த பிறகு இந்த பூமியிலிருந்து, படைப்பிலிருந்து அவர் தன்னை விடுவித்து கொண்டார். அவர் தன்னையே அதில் இணைத்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட் என்று சொல்லுகிறோம். He detached from the world, அதாவது படைப்பிலிருந்து தன்னை விலக்கி கொண்டார். படைப்பில் மீண்டும் தன்னை இணைத்து கொண்டிருக்கவில்லை, படைப்பிலிருந்து விலக்கி கொண்டார். அப்படி என்று சொன்னால் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் 6 நாள் ஆண்டவரோடு நம்முடைய வாழ்க்கைக்கான பல காரியங்களை குறித்து தேடிக்கொண்டிருந்தாலும் 7வது நாள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இவ்வுலகிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொண்டு ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்கிற அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நிறைய நேரங்களில் நமக்கு அது புரியவே இல்லை. நீ யோசித்து பாருங்க, ஒரு குழந்தைய பெற்றெடுத்த பிறகு நீங்கள் எவ்வளவு நாளைக்கு அந்த குழந்தையோட வாழணும்? எவ்வளவு நாளைக்கு அந்த குழந்தையோடு வாழணும்? குழந்தைய பிறந்து வளர்ந்து அப்புறம் நடக்க தெரிஞ்ச பிறகு அவ்வளோதானா? நடக்க தெரிஞ்ச பிறகு என்னையும் போட்டு விட்டுட்டீங்களா? அப்புறம் என்ன செய்வீங்க? எவ்வளோ நாளைக்கு பிள்ளையோட இருப்பீங்க? இது ஒரு முக்கியமான ஒரு பதில் இருக்குதுல்ல. எவ்வளோ நாளைக்கு பிள்ளைகளோட இருப்பீங்க? அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் கூட இருப்பீங்க, அப்படித்தானே? அவ்வளோதானா? ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருக்கீங்கள, உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதானா? அதுக்கப்புறமும் இருப்போம். அதுக்கப்புறமும் பேரன் வந்தாச்சு, பேத்தியா வந்தாச்சு, பேத்தியாளுக்கு பாத்தியான்னு வந்தாச்சு, எல்லாம் அது பேத்தியா பாத்தியா அவ கல்யாணம் முடிச்சு, அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு போகிற வரைக்கும் நீங்கள் நம்ம என்ன செய்வோம்? கூடவே இருப்போம். ஆகவே நமக்கு இந்த உலகத்திலிருந்து விடுபடுதல் என்பதே இல்லை, சரிதானா? ஆண்டவர் 6 நாட்கள் படைப்புகளை படைத்து முடித்த பிறகு 7ஆம் நாள் என்ன செஞ்சாராம்? ஓய்ந்திருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? He rested in the world. He rested அப்படின்னு சொல்றோம், சரிதானா? நாம அந்த ரெஸ்டட் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்ட் ரூம் இருக்கு, ரெஸ்ட் இருக்கிறது, ஓய்வு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் படைப்பிலிருந்து ரெஸ்டட், படைப்பிலிருந்து ஓய்ந்திருந்தார், படைப்பிலிருந்து தன்னை விலக்கி கொண்டார். அப்படி என்று பார்க்கிற போது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு என்ன தெரிய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரே தன்னுடைய படைப்பிலிருந்து 7ஆம் நாள் விலக்கி கொண்டிருந்தார் என்று சொன்னால், நாம எப்போ விலக்கி கொள்கிறோமோ அப்போதான் நமக்கு எத்தனாவது நாள்? எத்தனாவது நாள்? ஆமாம். அப்படி பார்த்தா 7வது நாள் வருதா நமக்கு? நிறைய பேருக்கு 7வது நாளே தெரிய மாட்டேங்குது, நமக்கு அதனுடைய முக்கியத்துவமே தெரிய மாட்டேங்குது. அன்பார்ந்தவர்களே, 7ஆம் நாள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கணும்? ஆண்டவர் என்ன நினைச்சார் தெரியுமா? 6ஆம் நாள் மனிதனை படைத்து முடித்த பிறகு ஆண்டவர் சொன்னார், சரி மனுஷனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாச்சு, தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுத்தாச்சு, அவன் வேண்டியதெல்லாம் உண்டாக்கி வாழ்வதற்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சாச்சு, இனி போதும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். அதே போல நாம என்ன நினைக்கணும்னு சொன்னா, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அது பார்த்துக்கிடும், அது வாழ்க்கையை அது பார்த்துக்கிடும், அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடிச்சாச்சு, போதும்,
இனிமே அது வேலையை அது பார்க்கட்டும், அது பிள்ளையை அது பார்க்கட்டும், அவ பிள்ளையை அவ பார்க்கட்டும் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு வந்து நீங்க என்னைக்கு அதுல இருந்து வெளியே வாரீங்களோ அன்னைக்கு தான் எத்தனாவது நாள்? 7வது நாள். எத்தனாவது நாள்? 7வது நாள். அப்ப 7வது நாள்ல இருக்கீங்களா, 6வது நாள்ல இருக்கீங்களா? 7வது நாள்ல இருக்கவங்களாம் சொல்லுங்க இயேசு வாழ்க. பார்த்தீங்களா, பின்னாடி இருக்கக்கூடிய 2 தாத்தா பாட்டிகள் மட்டும் கை தூக்கதாக 7வது நாளுக்கு வந்துட்டோம்னு. இனிமே 7வது நாள் இருந்தானே 8வது நாள் இருந்தானே என்ன, அப்படித்தானே? 7வது நாளுங்கிறது என்ன அர்த்தம்? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய உலகம், நீங்கள் சில காரியங்களை பிடித்து கொண்டு விட முடியாது என்று சொல்லுவீர்களே, அதிலிருந்து விடுபட நீங்கள் எப்போது துவங்குகிறீர்களோ அப்பதான் 7வது நாள். நிறைய நேரங்கள் நமக்கு அது தோன்றதே இல்லை. நீ பாருங்க, கடவுள் தான் படைத்து முடித்த பிறகு மனுஷனுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டார், மனுஷிக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டார். நீ பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோ, இந்த உலகத்தில் எதை வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நடுமரத்தினுடைய கனி மட்டும் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். அன்பார்ந்தவர்களே, அவன் ஏன் சாப்பிட்டான்? சாப்பிட போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பிடிச்சு நிப்பாட்டலாம்ல, சாப்பிட போடுறதுக்கு முன்னாடி ஏவாளை பிடிச்சு கட்டுப்படுத்தி கூட்டு வரலாம்ல, அதுதான் ஆண்டவர் செய்யலை. ஆண்டவர் எது செய்கிறாருன்னு சொன்னா, அது அவனுடைய சுதந்திரம், அது அவனுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேலையிலிருந்து அவர் தனித்து நின்றார் என்று பார்க்கிறோம். நாமனா என்ன செய்வோம்? நாமனா என்ன செய்வோம்? உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, மருமகளையும் பார்த்து, மருமகளுக்கு அந்த குழந்தை பிறந்து, அந்த பையனுக்கு குழந்தை பிறந்து, எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிற வரைக்கும் ஒரே போராட்டம் தான். அன்னைக்கு ஒரு பாட்டி, அந்த பாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பாட்டிக்கு பூட்டியெல்லாம் பார்த்துட்டு, மகனை பார்த்து, மகனுக்கு பிள்ளையை பார்த்து, அந்த பிள்ளைக்கு பிள்ளையை பார்த்து, 2-3 தலைமுறையை தாண்டி பார்த்துட்டு ரொம்ப சோகமாக கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துருக்கு. ஏ பாட்டி, என்ன கவலையாக உட்காந்துருக்கிய? அது என்னன்னு தெரியல, மகன் பிள்ளை பேத்தியாளோட பிள்ளை, எனக்கு அப்படி தலை சுற்றிடுது. மகன் பிள்ளை பேத்தியாளோட பிள்ளை, அதுக்கு என்ன இப்போ? இல்லை, அதுக்கு வேலை இல்லை, அதுதான் கவலையாக இருக்கு. இந்த பாட்டிக்கு என்னைக்கு 7வது நாள்? 7வது நாள் வருமா? ஒரு நாள் வராது. 7வது நாளே கிடையாது. கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்ப நாம இந்த சுமைகளிலிருந்து விடுபடுகிறோமோ அப்பதான் 7வது நாள். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? 7வது நாள்னா என்ன நாள் சொல்லுங்க? நம்மை பொறுத்தளவில் 7வது நாள்னா என்ன நாள்? கறி எடுக்கிறது, மீன் எடுக்கிறது, கோயிலுக்கு வராமல் இருக்கிறது. அன்னைக்கு ஒரு நாள் தான் அத்தனை அழுக்கு மூட்டையும் கொண்டாந்து போட்டு துணி துவைக்க வேண்டியது. சின்ன பிள்ளை துணி, பெரிய பிள்ளை துணி, அந்த துணி இந்த துணி, எல்லா துணியும் போட்டு மொங்குன்னு துணி துவைக்க வேண்டியது. அடுத்த நாள், அப்புறம் 7வது நாள் வேற என்ன விசேஷம்? இப்படி நமக்கு 7வது நாள்னு சொன்னால் நல்லா சாப்பிட்டு ஓய்வெடுக்கிற நாள், நல்லா தண்ணி அடித்து மட்டையாகிற நாள், அப்படி நிறைய பேருக்கு அது அந்த நாளாக இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் உண்மையிலேயே 7வது நாள் என்று சொன்னால் ஃபீலிங் ஆஃப் கம்ப்ளீட்டட்னஸ் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒரு முழுமையை, ஒரு நிறைவை நான் நிறைவு செய்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு கொண்டாட்டத்தை நினைவு கூறுகிற நாள் தான் 7வது நாள். அது ஆண்டவருடைய நாள். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 7வது நாளில் தான் கடவுள் ஓய்ந்திருந்தார் என்று சொன்னால் 7வது நாள் தான் நம் ஆன்மாவிற்கான ஓய்வு நாள். நம்முடைய ஆன்மாவை புதுப்பித்துக் கொள்ளுகிற நாள். ஆன்மாவை எப்படி புதுப்பித்துக் கொள்வது? நற்கருணை விருந்தின் வழியாக புதுப்பித்துக் கொள்வது, இறைவாத்தின் வழியாக புதுப்பித்துக் கொள்வது, ஒப்புரவின் வழியாக புதுப்பித்துக் கொள்வது. இந்த 3 செய்யணும். இந்த 3 செய்யணும். 7வது நாளில் இதை செய்கிறோமா? நிறைய பேருக்கு திருவிழா வரும்போது தான் 7வது நாளே வருது. 7வது நாள் மட்டும் கிடையாது, 7:30 அன்னைக்கு தான் வருது. சரியா? நிறைய பேருக்கு 7வது நாள் கிடையாது, 7:30 நாளும் அன்னைக்கு தான் வந்து சேருது. ஏன்னு சொன்னால் யாரை எங்கே எப்படி சண்டை ஓடுறதுன்னே நிறைய நேரங்களில் யோசிக்கிறாங்க. திருவிழா நாட்களில் தான் 7வது நாள், அந்த நாள் கூட இல்லை, அந்த 13 நாள் கூட 7வது நாளாக இல்லை. நீ பாருங்க,
13 நாள் கூட 7வது நாளாக இருப்பதில்லை. என் அன்பு பிள்ளைகளே, 7வது நாள் என்று சொன்னால் அது ஆண்டவரின் நாள். அந்த நாளில் நீங்கள் ஆண்டவரை உணவாய் உட்கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை உணவாய் உட்கொள்ள வேண்டும். அந்த உணவை உட்கொள்ளும் பொருட்டு நீங்கள் பாவ அறிக்கை செய்து உங்களையே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒப்புரவு. ஆகவே 7வது நாளில் 3 நிலைகளில் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். ஒன்று, ஒப்புரவு செய்யுங்கள். 2வது, இறைவார்த்தையை உண்ணுங்கள். 3வது, அவருடைய உடலை இரத்தத்தை நற்கருணையாய் பெற்று உங்களுடைய ஆன்மாவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த 7வது நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுன்னு சொன்னா மணி அடிக்கிறது, கோயிலில் பூசை வைக்கிறது, அது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நமக்கு 7வது நாள் வரப்போகிறதே இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்? எதிலெல்லாம் பற்று கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்தெல்லாம் விலகி இருக்கணும், அதிலிருந்தெல்லாம் தூர வரணும். கடவுள் அப்படித்தான் வந்தார். 6ஆம் நாள் அவர் எல்லாம் நிறைவு செய்த போது போதும் அப்படின்னு சொல்லி ஓய்ந்திருந்தார். நமக்கு அப்படி நினைக்க தோணுதா? நைட்டு தூங்க போகும்போது கூட இன்னைக்கு ஒரு வேலையும் நடக்கலையே, ஒன்றுமே சரியில்லையே, நல்லாவே இல்லையே அப்படின்னு ஒரு நிறைவில்லாத தன்மையில் தூங்க போகிறோம் என்று சொன்னால் மறுநாள் விடுகிற போதும் அப்படித்தான் விடியும். ஒவ்வொரு நாளும் முடிகிற போது நிறைவில்லாமல் முடிந்தது என்று சொன்னால் விடுகிற பொழுதும் உங்களுக்கு நல்ல விடியலாய் அமைவதில்லை. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை போல ஒவ்வொரு நாளையும் முடிக்கிற போது மாலையும் காலையும் சேர்ந்து இந்த நாள் நல்ல முறையில் நிறைந்தது, இதை நல்லதென கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுபோல இந்த நாளை நான் நல்லதென கண்டேன், இந்த நாளை ஆசீர்வாதமாய் கண்டேன் என்று சொல்லி நீங்கள் நிறைவு செய்தால் என்ன நடக்கும்? அடுத்து 7வது நாளை கொண்டாடுவதற்கு உங்களால் தயாரிக்க முடியும். விவிலியத்தில் பாருங்கள், மார்த்தா மரியா 2 பேருடைய அந்த இல்லத்திலே ஆண்டவர் இயேசு தங்கி இருக்கிறார், போயிருக்கிறார். இப்ப மார்த்தா என்ன செஞ்சா? மார்த்தா என்ன செஞ்சிட்டு இருந்தா? மார்த்தா என்ன செஞ்சா நமக்கு என்ன? சரி, மரியா என்ன செஞ்சா? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். மார்த்தா என்ன செஞ்சா? சாப்பாடு தயாரிப்பதில் பரபரப்பா இருந்தா, பல காரியங்களில் பரபரப்பா இருந்தா. இங்க பாருங்க, பரபரப்பா ஆண்டவர் இயேசு வந்த பிறகு நீங்க பரபரப்பா இருந்தா அது எத்தனாவது நாள்? 6வது நாள். சரிதானா? 6வது நாள். நீங்க மார்த்தாவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, மரியாவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மார்த்தான்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. மார்த்தாக்கள் யாருமே இல்லை, ஆகவே வாழ்க. மரியாக்கெல்லாம் கை தூக்குங்க. மரியாவாவது கை தூக்குங்க. மரியா கூட கை தூக்க மாட்டேக்கா, என்ன செய்ய? கை தூக்குங்க. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை கூட கை தூக்கிறதுக்கு யோசனை வருது, என்ன செய்யணும்னு தெரியல. பாருங்க அன்பார்ந்தவர்களே, மார்த்தா பரபரப்பாக இருந்தாள். எப்படி ஆண்டவர் படைக்கிற போது 6 நாளும் பரபரப்பாக இருந்தாரோ அதே போல மார்த்தாவும் பரபரப்பாக இருந்தாள். 7ஆம் நாளுக்கு அவர் வரவே இல்லை. ஆண்டவரே வந்துவிட்டார், அவருடைய இல்லத்தில் தங்கி இருக்கிறார். ஆனாலும் கூட அவள் மார்த்தாவாகவே இருக்கிறாள், 6ஆம் நாளிலே இருக்கிறாள். ஆனால் மரியா மட்டும் என்ன செய்தாள்? 7ஆம் நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நிலையில் மாறுகிறாள். நம்ம ஊர்ல உங்களுக்கு எப்பெல்லாம் 7வது நாள்? எப்பெல்லாம் 7வது நாள்? எப்பெல்லாம் 7வது நாள்? எப்பெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்றீங்களோ அப்பெல்லாம் எத்தனாவது நாள்? 7வது நாள் தான். ஆண்டவருடைய பாதத்தில் அமரவே முடியலை, ஒரு வாரம் முழுக்க நடந்து போனா கூட உங்களால் அமர முடியலைன்னு சொன்னா அந்த நாள் எத்தனாவது நாள்? 6ஆம் நாள்ல இருக்கும். அந்த பாட்டி சொன்னோம்ல, அந்த பாட்டிக்கு பூட்டிலாம் எடுத்தாச்சு, ஆனாலும் கூட கடைசி கட்டையில் போகக்கூடிய நேரத்தில் கூட 7ஆம் நாள் வரல. சரிதானா? கடைசி கட்டத்தில் போகக்கூடிய நேரத்தில் கூட இன்னும் 7ஆம் நாளே வரலை. 7ஆம் நாள் வரவே இல்லைன்னு சொன்னால் எப்படி கோயில் உங்களுக்கு தெரியும்? எப்படி கடவுள் தெரியும்? ஆண்டவருடைய வார்த்தை எப்படி தெரியும்? என் அன்பு பிள்ளை சகோதர சகோதரிகளே, நீங்கள் நினச்சி பாருங்கள், கல்லறையில் ஒரு வசனம் போட்டிருப்பாங்க, நம்ம பைபிள் வசனம் போட்டிருப்பாங்க, பேர் எழுதி போட்டிருப்பாங்க, சிலர் சிலுவை அடையாளம் போட்டிருப்பாங்க. ஆனால் சிலர்
என்ன எழுதி போட்டிருப்பாங்கன்னா RIP, ரெஸ்ட் இன் பீஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காட் ரெஸ்டட் ஆஃப்டர் த கிரியேஷன். கடவுள் படைப்புக்கு அப்புறம் ஓய்வெடுத்தார். மனுஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்கிறான்? ஆண்டவரில் ஓய்வெடுக்கிறார். ரெஸ்ட் இன் பீஸ், அமைதியில் அவர் இளைப்பாறுகிறார். அமைதியில் இளைப்பாறுகிறார் என்றால் என்ன பொருள்? அமைதி என்பது என்ன? கடைசி அமைதி, உங்களுக்கு நிம்மதி கல்றதான் அப்படின்னு சொன்னா அந்த அமைதி யார் தாரா? என்னப்பா இப்படி உட்காந்துருக்கீங்க? அமைதின்னு சொன்னா யார் தருவா நமக்கு? ஆண்டவர் தான் அமைதி தரணும், அப்படிதானா? அப்ப ரெஸ்ட் இன் பீஸ் சொன்னா ரெஸ்ட் இன் காட் அப்படிங்கிறது ஒண்ணுதான், ரெஸ்ட் இன் பீஸ்ங்கிறது ஒண்ணுதான். ஆண்டவரில் அமைதியுறுகிறார், ஆண்டவரில் இளைப்பாறுகிறார், ஆண்டவரில் ஓய்வெடுக்கிறார். இது ஆண்டவரின் நாளில் அவர் தன்னை இணைத்திருக்கிறார் என்று கூட நாம் நினைத்துக் கொள்ளலாம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் நாம் அப்படி நினைத்து பார்க்கிறோம். நீ பாருங்க, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடு இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாகன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, நீங்க ஆண்டவரில் இணைந்திருங்கள். அன்பார்ந்தவர்களே, 7ஆம் நாளில் இருங்கள், 7ஆம் நாளுக்குரிய ஆசீர்வாதத்தில் இருங்கள், 7ஆம் நாளிலுக்குரிய நிறைவில் நீங்கள் இருங்கள். அதுதான் பொருள். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக அப்படின்னு சொன்னா 7ஆம் நாளுக்குரிய அமைதியில் ஆசீர்வாதத்தில் நீங்கள் ஓய்ந்திருங்கள் என் அன்பு பிள்ளைகளே என்றுதான் திருப்பலியிலே ஒவ்வொரு முறையும் சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஏன் 7ஆவது நாளை கொண்டாட முடியல? நாம் ஏன் கொண்டாட முடியல? நிறைய நேரங்களில் நாம் சில பற்றுகளிலிருந்து விடுபட முடியலை, அதான் 7ஆவது நாளை கொண்டாட முடியலை. பற்றுகளிலிருந்து விடுபட முடியாத யாருமே 7ஆவது நாளை கொண்டாட முடியாது. கோயிலுக்கு வரலாம், ஜெபம் பண்ணலாம், கூட்டத்தோடு கூட்டமாக உட்கார்ந்திருக்கலாம், எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் 7ஆவது நாள், இந்த நாள் அப்பா அப்படி இருந்துச்சு, அப்பா இந்த நாள் ரொம்ப கொண்டாட்டமா இருந்தது, இன்னைக்கு நல்ல ஜெபம் இருந்துச்சு, இன்னைக்கு நல்ல இறைவார்த்தை பகிர்வு இருந்தது, இன்னைக்கு திருப்பலியே அப்படி ஆசீர்வாதமா இருந்தது, ஆண்டவருடைய இரக்கமே வந்தது மாதிரி இருந்துச்சு, இந்த நாள் முழுக்க அப்படி ஒரு நிறைவா இருந்துச்சு. நீ பாருங்க, அந்த முடிஞ்ச பிறகு ஒரு கூட்டம் நடந்துச்சு, அந்த கூட்டம் அன்பிய கூட்டமா இருந்துச்சு, அந்த அன்பிய கூட்டம் அப்படி நிறைவா இருந்துச்சு. அதுக்கு பிறகு மறைக்கல்வி, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்படி உங்க மனசு சொல்லணும், சொல்லணும். சொன்னா என்ன பொருள்? எத்தனாவது நாள்? 7ஆவது நாள். ஆமா, பூசை முடிஞ்சிச்சு, ஆமா ஒன்றும் சரியில்லை, என்னவோ இருந்துச்சு, ஆமா என்னத்தை பெருசா சொல்லிவிட்டாரு, ஆமா பக்கத்தில் அவ பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன் பூசையில். இப்படியே நீங்கள் நினச்சிட்டு உட்காந்தா எத்தனாவது நாளில் இருக்கீங்க? 6ஆம் நாளுக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். 7th டே அட்வென்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனது 7ஆம் நாள் திருச்சபைன்னு சொல்லி ஒரு திருச்சபையே வச்சுருக்கான். நம்ம 7ஆம் நாள்னாலே என்ன நாள்? ஆண்டவருடைய நாள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த நினைவை கொண்டாடணும்னு சொன்னால் நீங்கள் சில பற்றுகளில் இருந்து விடுபடணும். இப்போ பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பாருங்கள். மரியா ஆண்டவர் இயேசுவை காண்பதற்காக கல்லறைக்கு ஓடி போய் நிற்கிறா. அப்போ ஆண்டவர் அவருக்கு தோன்றுகிறார். அப்போ இயேசுவை அப்படியே பற்றி கொள்கிறாள். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, பற்றி கொண்டா நீ என்ன செய்வ? பேசாம இங்கதான் உட்கார்ந்துருப்ப, பேசாம பற்றி கொண்டால் வீட்டில் படுத்திருப்பீர்கள், அவ்வளவுதான் அர்த்தம். பற்றி கொண்டால் வீடே சுகம் என்று நினைப்பீர்கள், பற்றி கொள்ளாவிட்டால் நீங்கள் சீடர்களைப் போல அறிவிக்க புறப்படுவீர்கள். அந்த பெண் போல, மரியாளை போல நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, உடனே இயேசுவை குறித்த, அவர் உயிர்ப்பை குறித்த செய்தியை சீடர்களுக்கு சொல்வதற்கு ஓடோடி போனா. எப்போ ஓடோடி போனா? தன்னை அந்த பற்றிலிருந்து விடுபட்ட போதுதான் ஓடோடி போனா. நாம பற்றி கொண்டே இருப்போம்னு சொன்னா வீட்டை, பிள்ளைகளை, சொத்தை, சுகத்தை, பணத்தை, செல்போனை, டிவியை, எதை பற்றி கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் அதிலேயே இருப்பீர்கள். அது 6ஆவது நாள் விடிய போவதே இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, 7ஆவது நாள் வேண்டும் என்று சொன்னால் பற்றுகளில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்பதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற நாள். பாருங்க,
அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரை இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடமே அதுதான். ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் நிறைய குணப்படுத்தினார், நிறைய புதுமைகளை செய்தார். ஆனால் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்ததாக அவர்கள் பேசிக்கொண்டார்கள். ஆனால் ஆண்டவருக்குரியதை செய்வதற்கு யாரிடம் கேட்க வேண்டும், யாரிடம் என்ன தடை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஓய்வு நாளில் அவர் புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் 7வது நாளில் புதுமை நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா இல்லையா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. 7வது நாள் புதுமை வேணுமா வேண்டாமா? இயேசு வாழ்க. அதனால் 7வது நாள் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம். எனக்கு நைட்டு கூட ஆரம்பிக்கலாம், சரிதானா? இன்னைக்கு நைட்டு கூட ஆரம்பிக்கலாம், நாளை காலையில் கூட ஆரம்பிக்கலாம். எப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் போட்டி, பொறாமை, பகை, வெறுப்பு இவை எல்லாத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்கிறீர்களோ அப்போதே 7வது நாள் ஆரம்பித்து விட்டது. எப்போது உங்களுடைய பிள்ளைகள், குடும்பம், உறவு அதிலேயே லயித்து கொண்டு மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறீர்களோ அப்போது நீங்கள் 6வது நாளிலேயே தங்கியிருக்கிறீர்கள். அதை கடந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்க்க துணிகிறேன் என்று நினைக்கிறீர்களோ அப்போதே 7வது நாளுக்கான ஆசீர்வாதம் தொடங்குகிறது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாள் ஓய்வு நாள், 7வது நாள் என்று சொன்னார். கண்டிப்பாக நீங்கள் இவ்வுலகிலிருந்து உங்களை விடுவித்து கொண்டு ஆண்டவரில் இணைய வேண்டிய நாள். அதை தவிர்க்கவே கூடாது. அதை தவிர்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா நாளும் 6ஆம் நாளே 7ஆம் நாள் என்பது இல்லாமல் போகும். 7ஆம் நாளின் ஆசீர்வாதத்தை கொண்டாட ஒவ்வொரு நாளும் வாருங்கள். இறைவனுமே ஆசீர்வதிப்பார். ஆமென். எதை நான் தருவேன் இறைவா, எதுவுமே உலகில் எனதில்லையே ஐயா, எதை நான் தருவேன் இறைவா. மண்ணுக்கு மரம் தரும் கனி என்னும் காணிக்கை, விண்ணக அன்புக்கு விலை என்ன தருவேன். மண்ணுக்கு மரம் தரும் கனி என்னும் காணிக்கை, விண்ணக அன்புக்கு விலை என்ன தருவேன். கண்ணுக்குள் வளர்த்தேன் என் கனவுலகம், கண்ணுக்குள் வளர்த்தேன் என் கனவுலகம். மண் மூடி போகும் முன் நித்தம் வருவேன், நீதியில் வாழ உன் சித்தம் எனது சிந்தனையாக. நித்தம் வருவேன், நீதியில் வாழ சித்தம் எனது சிந்தனையாக. உயிருள்ள நாள் வரை உனக்காய் வாழ்வேன், எதை நான் தருவேன் இறைவா. கடலலை அழகுகள் கவினொரு கலைகள், காண்பவை யாவும் உன் கைவினை அன்றோ. கடலலை அழகுகள் கவினொரு கலைகள், காண்பவை யாவும் உன் கைவினை அன்றோ. காலையில் மலர்வேன் காவியம் படைப்பேன், காலையில் மலர்வேன் காவியம் படைப்பேன். மாலையானதும் மழிந்து போகும் மனிதம் இதுதான், இந்த உண்மை தன்னை உணர்ந்து கொண்டேன். மடிந்து போகும் மனிதம் இதுதான், உண்மை தன்னை உணர்ந்து கொண்டேன். உயிருள்ள நாள் வரை உனக்காய் வாழ்வேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே வானக அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் மெய் புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்திருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறிதும் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் முறையை தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மொத்தத்திலும் அங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உழைத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் முந்திப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முழுத்திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முழுத்திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இறைவன் எழும் நேரம் இந்த இதயம் மகிழும் காலம், உறவு மலரும் நேரம் எந்த உள்ளம் அமைதி காணும். இறைவன் எழும் நேரம் எந்த இதயம் மகிழும் காலம். சோலை கோயில்கள் பாடும், எழில் தோகை மயில்கள் ஆடும். சோலை கோயில்கள் பாடும், எழில் தோகை மயில்கள் ஆடும். எழும் காலை எழும் கதிர்கள் எந்தன் தலைவன் வரவை கூறும். மலர்ந்து விரிந்து மணமும் பரப்பும் மலரும் கவிதை பாடும். எந்தன் கமல இதயம் கனிந்து மகிழ்ந்து கடவுள் வரவை நாடி நிற்கும். இறைவன் எழும் நேரம் எந்த இதயம் மகிழும் காலம். கனலும் புனலும் வாழ்த்தும், அலை கடலும் புகழ்ந்து ஏத்தும். கனலும் புனலும் வாழ்த்தும், அலை கடலும் புகழ்ந்து ஏத்தும். பனிமலையும் மழை முகிலும் எந்தன் பரமன் கரு
எந்த இதயம் மகிழும் காலம். உறவு மலரும் நேரம் எந்த உள்ளம் அமைதி காணும். இறைவன் எழும் நேரம் எந்த இதயம் மகிழும் காலம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவால் எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். அதனால் திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரோடு நாங்களும் திருமகனில் உம்மை கண்டு நிலை வாழ்வு அடைய தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நற்கருடைய ஆசிரியருக்கு அனைவர் முழங்கால் படியிடுவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியா
செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பார் நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. மாண்புயர் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆன அவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாளிகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உம்முடைய திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கல்வாரி மலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை அலைகடலை விட பரந்த பேரன்பு, அன்னை மாறன்பெல்லாம் திரையிடும் அன்பு, மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு, மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு, சிலையென பிரமையில் நிறுத்திடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை